நான் வந்து ஒரு டெபு டைரக்டராக அந்த பீஸா எடுக்கிறதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள்லாம் எனக்கு தெரியும். பீஸா எடுக்கும்பொழுது பட்ட கஷ்டங்கள் தெரியும். அதுக்கப்புறம் அந்த படம் ஜெயித்தாலுமே 2வது படம் எடுக்கும்போது அவன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க ஜிகர்தண்டா. அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலி பிரசாந்த்னு ஒரு தம்பி தான் அந்த மேக்கப் பண்ணி கொடுத்தாரு. ஒரு மேக்கப் அசிஸ்டண்ட்டு. ஒரு 5 நாள் முதல்ல பண்ணோம். ரெகுலராக டெய்லி பண்ணோம். நான் 5வது நாள் அம்மாவுக்கு வந்து ஃபுல்லாக புண்ணாயிருச்சு. எப்போ இந்த படம் ஆரம்பிக்க போகிறேன், நான் நடிக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா எந்த படத்தை சார்? பேட்டை தான். எதனால சார் பேட்டை? எனக்கு ரஜினி இல்லை. இதெல்லாம் கேள்வி இல்லை. சார் பேட்டை ஆர் பீட்சா? பேட்டை ஆர் பீட்சானா பேட்டை தான். பேட்டை தான். ஓகே. பேட்டை ஆர் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்? அங்கே வரும் பொழுது ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். ஓகே சார். ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ஆர் இறைவி? இறைவி. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? கொஞ்சம் பதட்டமா இருக்கேன் நான். சார் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. அவ்வளோதான். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். சார் படம் ஒரு ஹாரர் ஃபிலிம் அப்படி எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ எங்க இருந்து சார் ஆரம்பிச்சது இந்த கதையோட்டம்? ஸோ இது ஒரு சார் நீங்கள் இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு சார் மக்களிடையே. என்னன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து டெபியூ ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இல்லை டெபியூ இல்லை. நான் சொல்லலை டெபியூ. சில பேர் அது தெரியும். டெபியூ இல்லை. நான் ஏற்கனவே பிரம்மா.comனு ஒரு படம் பண்ணியிருக்கேன் நக்குல் சாரை வச்சுட்டு. அதில் வந்து என்னோடய அப்பா பேர் புருஷோத்தமனை சேர்த்து புருஷ் விஜயகுமார்னு போட்டிருப்பேன். இப்போது விஜயகுமார்னு தனியாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபுல் நேம் போட்டிருக்கு விஜயகுமார்னு. இது வந்து நான் ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடி ஸ்க்ரீனுக்கு நான் கொண்டு வர படம். ஸோ ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வரணும்னு நினச்சேன். அது இல்லாமல் இந்த நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இளையராஜா சாங்ஸ் திரும்ப நம்ம எல்லா படத்துலையும் ப்ளே பண்ணுறோம். ஏன் ப்ளே பண்ணுறோன்னா, அப்போ இருந்த சினிமாவை மிஸ் பண்ணுறோன்றது தான் இதுக்கு காரணமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வர எத்தனை பாட்டுகள் எவனோ ஜிங்கு என்ன பண்ணாலுமே திரும்பவும் நம்ம ஒரு இளையராஜா சாங் போட்டால் கேட்குறோம், தேவசார் சாங் ப்ளே ஆச்சுன்னா கேட்குறோம். ஸோ அந்த சினிமாவை இப்போ மிஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. அதுதான் கரெக்டான சினிமா. இப்போ இடையில சினிமா நிறைய டைவர்ட் ஆகி நிறைய ஆங்கிளில் போயிட்டு இதை பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ், இதை பார்க்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ், இந்த ஆடியன்ஸ் பார்க்குறதுக்காக ஒரு சினிமான்ற மாதிரி சினிமா மாறி போயிருக்கு. முன்னெல்லாம் ஜானர்ஸ் தான் இருக்கும். ஹாரர், த்ரில்லரு, ஆக்ஷனு, காமெடி. இப்போ ஹாரர்லயே 2 வகை சார். காமெடி, கமர்ஷியலா, அப்படி மாறி போச்சு. இங்க சீரியஸ் அண்ட் த்ரில்லர் அப்படி. ஆமாம். ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஒரு ப்ராப்பரான த்ரில்லர் ஹாரர் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு பியோர் ஹாரர் த்ரில்லர் சமீபத்தில் வரல அப்படின்றது நினச்சேன். 2வது நான் படித்த புத்தகங்கள், நான் ஒர்க் பண்ண இடங்கள் எல்லாமே, நான் நிறைய புராண நாடகங்களில் சின்ன வயசில் நடிச்சிருக்கேன். நான் ஆர்எஸ் மனோகர் ட்ரூப்பில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். காஞ்சி ரங்கமணி சாரோட நாடகங்களில் நிறைய நடிச்சிருக்கேன். மகாபாரதம், ராமாயணம், இந்த மாதிரி புராண கதைகள், சாணக்கிய சபதம், இந்த மாதிரி நடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஃபேண்டசி வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் ஆகும், ஃபேண்டசி ஸ்கிரிப்ட். ஸோ அதனால் ஒரு ஹாரர் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதில் நான் உருவாக்கின இந்த கதை என்னை வந்து அந்த கிராணி அப்படின்ற ஒரு கேம் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு கேம். நம்ம ஊரில் கூட நிறைய விளையாடுவாங்க அந்த கிராணி. ஒரு கெமி கேம்னு ஒரு ஜெமி கேம் சம்திங் ஒரு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க கூட அந்த கிராணி கேமை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த கேம் வந்து நம்ம உள்ளே போய் விளையாடினோம்னா கொஞ்ச நேரத்தில் அந்த கிளவி நம்மளை அடித்து கொண்டுரும். 10 வாட்டி விளையாடுறதுக்கப்புறம் அந்த கிளவி மேலே அப்படி ஒரு கோவம் வரும். அந்த கிளவிக்கு ஒரு பேக் ஸ்டோரி பண்ணது தான் இந்த கதை. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதோட பில்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார். ஸோ அந்த ஹாரர் ஃபிலிம்க்குலாம் ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ அவங்கள பார்க்கும்போது நம்ம பயம் வரணும். இன்னொரு பக்கம் பயப்படுறவங்களும் அவங்களோட கேரக்டர் பில்ட் பண்ணல. ஸோ அந்த விஷயம் வந்து எப்படி தொடங்குனீங்க? ஸோ யாரெல்லாம் வைக்கலாம் முடிவு பண்ணீங்க, யாரெல்லாம் வச்சிங்க கடைசியாக? இல்லை, இது வந்து ஆர்டிஸ்ட்டு முடிவு பண்ணி நான் படம் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணல. அந்த ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணது அம்மா. இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு, அவங்கள தவிர ஒன் அண்ட் ஒன்லி சாய்ஸ் வடிவமாக தான். ஸோ அவங்கள டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இமேஜினேஷன் வரும். இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும், இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும். ஒரு ட்ரைனி போலீஸ்னால் எப்படி இருப்பார், அந்த ஒரு ரிட்டையர்ட் ஆக போகிற ரேஞ்சில் இருக்கிற ஒரு போலீஸ்னால் எப்படி இருப்பார், ஒரு ஊர் தலைவர், ஒரு மரியாதையான ஒருத்தர், எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர்னா இப்படி தான் இருப்பார். இது எல்லாமே நம்மளுக்கு தோணும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்கள இப்போ இருக்கிறவங்களோட மேட்ச் பண்ணும்போது நான் யாரெல்லாம் நினச்சனோ அவங்க அத்தனை பேர், நான் வந்து 10 ஆப்ஷன் பார்க்கவே இல்லை எந்த கேரக்டருக்கும்.
நான் யாரெல்லாம் நினச்சனோ யாருக்கெல்லாம் போய் கேட்டனோ அவங்களாம் உடனே எனக்கு ஓகே சொன்னாங்க. அது எனக்கு பெரிய காட் கிஃப்ட்டு. சாருக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப ஆக்சுவலி நான் ரொம்ப தயங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து சாருக்கு ஃபோன் பண்ணுறது ரொம்ப தயங்கினேன். சார் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. அப்போ வந்து எனக்கு எல்லோரும் சொன்னாங்க, இல்லை நீங்கள் தைரியமாக கேட்கலாம், சார் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அன்றைக்கி சொன்னதோட உள்ளர்த்தம் வந்து வெறும் ஒரு நடிக்க வராருன்றது மட்டும் இல்லை, என்னை இப்போ கூப்பிட்டு வந்து நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த படத்தை கொண்டு போய் ஸ்க்ரீனில் சேர்க்குற வரைக்கும் எங்களுக்கு வந்து கெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார் சார். ஸோ இப்படி எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து ஆப்டாக உட்காந்தாங்க. இன்னொன்று வந்து நிறைய கேரக்டர்ஸ் இல்லை, மொத்தமே 7 கேரக்டர் தான் இந்த படத்தில். இந்த நிறைய அட்மாஸ்பியர் கூட நிறைய இருக்குது அந்த படத்தில். பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் எல்லா கேரக்டருமே. சொல்லி வச்ச மாதிரி இருக்கும். ஒரு கேரக்டரோட ஆர்டிஸ்ட்டுமே இவங்களை தவிர யாரும் பண்ண முடியாது. அந்த மாதிரி எனக்கு அமைஞ்சாங்க. அது கடவுளோட கிஃப்ட்டு தான். ஓகே சார். சார் நீங்கள் முதல் ஹாரர் ஃபிலிம் அப்படி தானே சார் இந்த படம்? எப்படி சார் இந்த கதை தேர்வு பண்ணீங்க? ஸோ நீங்கள் நிறைய கமர்ஷியல் ஒரு மாதிரி அடிதடியான சண்டை களத்தோடு இருக்க படங்கள், அப்படி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் தான் உங்களை பார்க்க முடியும், பெரும்பாலுமா அப்படி தான் பார்க்க முடியும். இப்போ ஹாரரில் வந்திருக்கீங்க. ஸோ எப்படி சார் இது ஆக்சுவலாக ஹாரர்னு சொல்கிறாங்க, த்ரில்லர் ஹாரர் கலந்த த்ரில்லர் தான் சொல்லலாம். ஹாரர்னா உடனே நம்மளுக்கு உருவங்கள் ஒரு மாதிரி பேய் மாதிரி, இல்லைன்னா கண்ணு வெளியே வரும், இல்லைன்னா நாக்கு தொங்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. இது இட்ஸ் த்ரில்லர். இது வந்து ஸ்டோரி ஓரியன்ட் த்ரில்லர் அதான் சொல்லலாம். அப்படி தான் இந்த படத்தை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கதைக்களம் இருக்குது இதில். ஒரு கதை, ஒரு வீடு, அவங்க வர்றாங்க, குடி வர்றாங்க. ஸோ அது இந்த முந்தைய காலத்தில் எப்படி இருந்துச்சு, ஸோ அதுக்கு ஒரு செட்பேக் கொடுத்து அந்த அம்மா எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரியான ஒரு கதையில் ஓடிட்டு அந்த அம்மா ப்ரெசண்ட்டில் வந்து திரும்ப அந்த மாதிரி நம்ம இதாகணும், பழைய மாதிரி ஆகணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு போயிருக்காரு அவர். இந்த கதை வந்து சொல்லும் பொழுது எனக்கு ஹாரர் இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. சார் ஒரு ஊர் தலைவர் சார், நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஓகே பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு நான். அதுக்கப்புறமேல அதே மாதிரி டேட்டெல்லாம் சொல்லிட்டு போனார். அடுத்த மாதம் வரும் சார், நான் டேட் சொன்னேன். அடுத்த மாதம் அதே மாதிரி என்னென்ன இன்னைக்கு வரும் சார் அப்படின்னாரு. அதே மாதிரி கரெக்டாக சொன்ன டேட்டில் எங்களை கூப்பிடுவார், கரெக்டாக பண்ணுவார். அவர் என்ன பண்ணுறாரு என்ன ஏதுன்னு அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவர் இப்படி இல்லைன்னா நிற்போம், இப்படி பாருன்னா இப்படி பார்ப்போம், அங்கே பாருன்னா அங்கே பார்ப்போம், இங்கே பாருன்னா இங்கே பார்ப்போம். இது ஒன்று தான். டைலாக் அதே மாதிரி எங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரு அதெல்லாம் நாங்கள் பேப்பரே பார்த்ததில்லை. இவர் வருவார், சார் இந்த சீன் சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் வர்றீங்க வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்பார். சரி அப்படின்ட்டு அதே மாதிரியே பண்ணி கொடுத்தோம். அவர் சொல்கிறபடி அதை பண்ணோம். கடைசி நேரத்து பார்க்கும் பொழுது தான் அதனுடைய பிரமிப்பு தெரிஞ்சிச்சு. சரி நம்ம சாதாரணமாக பண்ணது வந்து எவ்வளோ ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசன்ஸ் அவ்வளோ பிரமாதமாக இருக்கே அப்படின்றது தான். அதான் அவருடைய திறமை. இவருக்கு பக்கபலமாக இருந்தவர் வந்து கேமராமேன். இன்னும் பெரிய லைட்லாம் இந்த மாதிரி 2 லைட்டு கொண்டு வந்தாங்க, அவ்வளோதான். பெரிய லைட்டு, அது ஒரு கேமரா, கிரேன் வேணும், எதுவுமே கிடையாது. கிரேன் வேணும், எல்லா விதமான ஷாட், கிரேன் வேணும், அது வேணும், இது வேணும், எதுவுமே கிடையாது. கடைசியாக வந்து இது மட்டும் கொண்டாந்தாங்க, ட்ரோன் ஷாட் மட்டும் 2 சொன்னாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை, எல்லாம் வீட்டில் தான். அது கேமராமேன் உண்மையிலேயே டேலண்டட் கேமராமேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய இம்பேக்ட் தெரியும். அவருடைய ஃப்ரேம் எப்படி இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து வடிவகரிசமாக சொல்லவே தேவையில்லை. வெட்டரன் ஆக்டர், லெஜெண்டரி ஆக்டர், அவங்களுடைய அதாவது டெடிகேஷன், அவங்களுடைய டெடிகேஷன் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்புறம் சிங்கம்புலி அண்ணன் இருக்கார், அவரை பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஒரு இந்த பீஸாக கொண்டு போயிருந்தார், காமெடி பீஸாக கொண்டு போய் அவர் டைலாக்லையும் சரி, அவர் பார்க்குறேன்னு சரி, அவர் பேசுகிறேன்னு ஒரு காமெடி ஓரியன்டாக இருக்கும். கடைசி வரையும் அது போகும். கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. அதில் வந்து அவருடைய இதே கம்ப்ளீட்டாக மாறி அதெல்லாம் அது படத்தில் வந்து நம்ம ட்விஸ்ட் இல்லை அதெல்லாம் சொல்லவே முடியாது. ட்விஸ்டெல்லாம் நிறையா இருக்குது. 2-3 இடங்கள் த்ரில்லிங்காக, 2-3 இடத்துல அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஒரு டாக்டராக அவர் அமெரிக்காவில் சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே பிரமாதமாக இருக்குது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் அந்த படத்தில். ஒரு கேள்வி தான் சார் கேட்டேன், 10 கேள்வி சொல்லிட்டீங்க. சவுண்ட் எஃபெக்ட், மியூசிக் எல்லாமே போய் டச் பண்ணிட்டீங்க சார், எல்லா கேரக்டரை பற்றி. இது எப்படின்னா ஒரு படத்தில் வரும், ராதாரவி சார் சிங்கம் விவேக் கிட்ட சொல்லுவார், ராதாரவி சார் இதுக்கு ஃபோன் போட்டு கேளு அப்படிம்பாரு. வந்துருச்சா அப்படின்னு கேட்டு, ஐயா வந்துருச்சு அப்படின்னாரு. சரி எத்தனை போட்டு வந்துருக்கேன், ஃபோன் போட்டேன்,
சொல்ல அந்த மாதிரி கேட்டீங்கன்னா மொத்தமாக சொல்லிட்டோம் எங்க வேணா cut பண்ணி நீங்கள் போடுங்க. கேள்வியை தனியா எடுத்துக்கிறோம் கேள்வி தனியா. சார். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் இருக்காரு சார். அவரோட படங்கள் எல்லா படங்கள்லயும் நீங்க இருக்கீங்க. ஸோ அதை அவரோட படங்கள் பெரிய பட்ஜெட்கள், ரஜினி சார் அந்த மாதிரி நோக்கி போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த படங்கள்லயும் நீங்க வந்து ஃபுல்லா ஒர்க் பண்றீங்க. ஆனா அதை தாண்டி வந்து நீங்க வந்து ஒரு மினிமம் பட்ஜெட் படங்கள்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது சார். ஸோ அது எதனால சார்? உண்மைதான். அது பண்ணிட்டு ஜாலியா அப்படியே இருந்துடலாம். அப்படி இல்லாம இப்படி வந்து அது உண்மைதான். ஏன்னா இப்போ என் பையன் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். வந்து ஒரு டெபு டைரக்டராக அந்த பீஸா எடுக்கிறதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள்லாம் எனக்கு தெரியும். பீஸா எடுக்கும் பொழுது பட்ட கஷ்டங்கள் தெரியும். அதுக்கப்புறம் அந்த படம் ஜெயித்தாலுமே ரெண்டாவது படம் எடுக்கும் பொழுது அவன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டான்னு தெரியும், ஜெகரதனா எடுக்கும் பொழுது. ஸோ அது எல்லாம் அந்த வழிகள் வந்து எல்லா டெபு டைரக்டருக்கும் இருக்கும். நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படின்றப்ப ஒரு தகப்பனாக எனக்கு என் பையனை பார்த்தது எல்லாரையுமே அப்படி தான் பார்க்குறேன். ஸோ இவங்களும் முன்னேறணும், இவங்களும் என் பையனை மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறனால இவன் சொல்கிற கதை நல்ல கதையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துறேன். ஓகே சார். சார் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம சும்மா சொன்னால் தெரியாது. அவர் கூட ஒர்க் பண்ண அத்தனை டேரக்டருக்கும் அதை கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அதை ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை வந்து எனக்கு ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அவருக்கு எப்போல்லாம் கேப் கிடைக்குமோ அவர் ஃபோன் பண்ணுவார்னு நான் நினைப்பேன். எப்போல்லாம் கேப் கிடைக்குமோ அவர் ஃபோன் அடிச்சிடுவார். என்ன சார் போயிட்டுருக்கு, என்ன பண்ணிட்டுருக்கீங்க, ஓகே சார் நல்லபடியாக பண்ணுங்கள் சார், எனக்கு அடுத்து என்ன நடக்குது சொல்லுங்கள் சார். அவர் இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்து இன்டர்வியூக்கு வந்துருக்கிற வரைக்குமே சாரோட ஃபாலோஅப் இருக்கும். ஓகே, ஆமா சார். சார் அவரு சார் ஷார்ட் ஃபிலிமே பண்ணுவேன் சார். இந்த எளிமை எங்க இருந்து சார் வந்துச்சு? ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணி பார்த்து நீங்க வந்து நான் அப்போ இன்னும் சின்ன பையனா இருப்பேன், எனக்கு நாடி மீச கூட, ஆனா நான் நம்பர் கேட்டேன்னு கொடுத்தேன் சார். இன்டர்வியூ பண்ணலாமே வா அப்படின்னாரு. ரொம்ப எளிமையா இருந்தீங்க. அது எங்க இருந்து சார் வந்தது? சார் அது நம்ம என்ன சார், நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம். இப்போ மனிதனுக்கு மனிதன் ஹெல்ப் பண்ணுறதுல தப்பே கிடையாது. நம்ம இதனால் பெருசாக இதாக போகிறதும் கிடையாது. நம்ம மனுஷன் ஹெல்ப் பண்ணுறது தானே சார் மனிதனோட இயல்பு. அதனால் நம்ம இயல்பாக தான் இருப்போம். பணம் காசு இன்றைக்கி வரும் சார், நாளைக்கு போயிடும். ஓகே சார். பணத்துக்கு என்றைக்குமே மதிப்பு கொடுக்கக்கூடாது. அது எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாலிசி. மனுஷனா நினை, பணத்துக்கு மதிப்பு கொடுக்காது. இதுதான் பணம் காசு. இன்றைக்கி ஒரு கார்பங்களாக இன்றைக்கி இருக்கும். திடீர்னு இந்த இதில் எல்லாம் பார்த்தோம், நம்ம உத்தரகாண்டில் எல்லாம் நியூஸ் பார்த்தோம். திடீர்னு வெள்ளம் வந்துச்சு, பெரிய ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர், பெரிய டாக்டர், மல்டி மில்லியனர் அந்த டாக்டர். ஆமாம் கிட்டத்தட்ட 25 பெட்டு வச்சு ஒரு ஹாஸ்பிட்டலு. அவர் கம்ப்ளீட்டாக எல்லாம் போய் நடுத்தரில் வந்து நின்னார். அதுக்கு என்ன செய்யறது நம்ம? அதனால் என்றைக்குமே நம்மளால் என்ன முடியுமோ அது செஞ்சிடணுங்க. சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நான் கற்றுக்கிட்டது நீங்கள் கேட்ட அந்த எளிமை தான். யார் எது கேட்டாலும் அதை காது கொடுத்து நின்று கேட்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து சார்கிட்டேருந்து நான் முழுமையாக அதை கற்றுக்கிட்டு இருக்கேன். யார் எது சொன்னாலும் அது நம்மளுக்கு வேணுமா வேணாமான்றது அப்புறம் முதல்ல அதை காது கொடுத்து கேட்கணும். ஓகே, அது நம்மளுக்கு ஓகேன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி விட்டுட்டு போகணுன்றதை அது சார்கிட்ட கற்றுக்கலாம். ஓகே சார். அதுக்கப்புறம் வடிவுக்கரசி அம்மா ஸோ எடுத்துக்கிட்டோமா, நம்ம வந்து அவங்கள நடிக்க வைக்கிறது ஒரு லெஜெண்ட் அவங்க. ஸோ அவங்கள ஃபுல்லாக இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் வந்து அது நிறைய பேசும் பொருளாக அமைஞ்ச ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த அனுபவம் எப்படி சார் இருக்கு? ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இந்த ப்ராஸ்பெட்டிக் மேக்கப்லாம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி ஒன்று இருக்கும் போது இவங்களுக்கு யாருமே பண்ண மாட்டாங்க. நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, யாருமே பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மோல்டு எடுக்கிறதுக்கு ஒரு 5 hours உட்காருவாங்க. அதுக்கப்புறம் டெய்லி வந்து அதை வச்சு பேஸ் பண்ணிக்குவாங்க. பட் அவங்களுக்கு வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் மேடம் வந்து இந்த படம் நான் கதை சொல்லி முதல்ல அவங்ககிட்ட தான் கதை சொன்னேன். அவங்க ஏற்றுக்கிட்டு நம்ம படம் பண்ணலான்ட்டு இறங்கினாங்க. ஆரம்பத்தில் யாரும் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சொன்னாங்க. அவங்க எல்லாம் கடைசியில் காணாமல் போயிட்டாங்க. பட் மேடம் வந்து இந்த படத்தை நம்ம எடுக்கிறோம் முடிவு பண்ணது கடைசி வரைக்கும் வந்தாங்க. பட் அவங்களோட நிலைமையை பார்த்தாங்க. அவங்க இந்த படத்தை பண்ணுறாங்க, ஒரு லேடி தனியாக இருந்து பண்ணுறாங்கன்னு அம்மா பார்த்தாங்க. அப்புறம் என்னை வந்து அவங்களுக்கு ஒரு 14 வயசுலேருந்து தெரியும். ஸோ நான் எப்படி வளர்ந்தேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே அம்மாவுக்கு தெரியும். ஸோ அம்மாவுக்கு வந்து எனக்கு எதாவது பண்ணணும் அப்படின்றது இருந்துச்சு. நான் இந்த கதையை போய் அம்மாக்கிட்ட சொல்லி இந்த விஷயங்கள் இந்த மேக்கப் மேட்டர்லாம் சொன்னதுக்கப்புறம் அம்மா ஒரு நிமிஷம் நிஜமாக பயந்துருக்காங்க. பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக யோசிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறமும் மேக்கப் டெஸ்ட் எடுக்கும்போதே அம்மா அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா 5 மணி நேரம் உட்கார வச்சு மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் அதை 2 மணி நேரம் உரித்து அது பெரிய கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் அவங்க வந்து எனக்காகவே
அதை பொறுத்துக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். 2வது அவங்களுக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருச்சு. அம்மாவுக்கு வந்து இவ்வளோ வருஷம் அவங்க எல்லா கேரக்டரும் பண்ணிட்டாங்க. ஒரு அருணாச்சலமில் கூட ஒரு வேம்ப் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு கேரக்டர் வருது அப்படின்னு புரிஞ்ச உடனே அவங்க முழு மூச்சாக இது இறங்குனாங்க. அதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நம்ம வாயில் சொல்ல முடியாது. அந்த பெயினை நம்ம உணரக்கூட முடியாது. ஓகே சார். சார் எத்தனை டேஸ் சார் போச்சு இந்த மேக்கப் ப்ராசஸ் வந்து செட் ஆகி ஷூட் போயிட்டுருக்கு? எத்தனை டேஸ் சார் நடந்திருக்கும்? அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலி பிரசாந்த்னு ஒரு தம்பி தான் அந்த மேக்கப் பண்ணி கொடுத்தாரு. ஒரு மேக்கப் அசிஸ்டண்ட்டு. ஆனால் அவர் தன்னோட திறமையை பூரா இதில் காமிச்சு பண்ணார். நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டதுனால ஃபஸ்ட்டு அதான் டெய்லி 5 ஹவர்ஸ்ன்றது ஒரு 5 நாள் முதல்ல பண்ணோம். ரெகுலராக டெய்லி பண்ணோம். நான் 5வது நாள் அம்மாவுக்கு வந்து ஃபுல்லாக புண்ணாயிருச்சு. ஸ்கின்னை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக புண்ணாயிருச்சு அம்மாவுக்கு. கம்ப்ளீட்டாக காலு கை எல்லாமே முடியல. அம்மாவுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் என்ன மெட்டீரியல் மேலே போட்டாலுமே அம்மாவால் தாங்க முடியல. அப்புறம் மறுபடி அம்மா வந்து என்னை விட்டுருன்ட்டாங்க. அந்த இடத்துல என்னால் முடியல, விட்டுருன்ட்டாங்க. அப்புறம் அம்மா இல்லைம்மா அது சொன்னேன். சரி ஓகே, ஒரு 5 நாள் கேப் கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு, அந்த டாக்டர் எனக்கு ஃபோனில் வந்து சார் அதோட நிறுத்திங்க சார், இனிமேல் பண்ணாதீங்கன்ட்டாங்க. அவங்க பர்சனல் டாக்டர், அதெல்லாம் பண்ணாதீங்கன்ட்டாங்க. நான் கம்முன்னு கேட்டுட்டு சரி சார் சொல்லிட்டு அம்மாட்ட ஃபோன் கொடுங்க சார். அம்மா என்னம்மா அப்படின்னு, நான் வெளில வந்து பேசுகிறேன். நாங்கள் அப்புறம் வெளில வந்து சரி நீங்கள் டிக்கெட் போடுங்க நான் வரேன்ட்டாங்க. அதுதான் அம்மா வந்து மறுபடியும் அதை எல்லாத்தையும் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 12 நாள் அந்த மேக்கப்பை போட்டு நடிக்க வச்சு. ஓகே சார். அப்படி ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பர் சார். சார் அதுக்கப்புறம் திலீபன் சார் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ கதையின் நாயகனாக திலீபன் அவர்கள் இருக்காங்க. ஸோ எனக்கு அவர்கிட்ட கொண்டாத்துக்கு முன்னாடி கேட்டேன், சார் இல்லை சார் எங்கள் வீட்டு சின்ன பசங்களாம் வந்து உங்களை நெஜ போலீஸ்னே நினைச்சாங்க, எல்லா படத்துலையும் போலீஸாக தான் இருக்கீங்க. சார் ஒரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் வந்து நிஜமாலுமே ஒரு போலீஸ் கெட்டப்பில் தான் தெரிகிறாரா சார் பார்க்க? ஆமாம், ஆக்சுவலி நான் அதை எப்படி பண்ணியிருந்தேன்னா, எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் பண்ணணும். 2 கேரக்டர் இருக்குது, 2 போலீஸ் கேரக்டர் இருக்குது. எனக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணணும்னு யோசிச்சேன். அவங்களுக்குள்ள இந்த கதையில் ரெகுலராக ஹாரர் படத்துக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 5 பேர் போவாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே போவாங்க, அங்கே எதாவது பேய் வந்துடும், ரெகுலராக இதுதான். ஸோ இதில் நிறைய ரொம்ப பெருசாக உடைக்க முடியாது, சின்ன சின்னதாக எதையாவது உடைக்கணும்னு யோசிச்சது தான் அந்த ஃபேமிலி எப்படி அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுன்னு ஒரு பேக் ஸ்டோரி சொன்னது. அதே மாதிரி சிங்கம்புலி அண்ணாவுக்கும் திலீபன் சாருக்கும் ஒரு வேட்டர் பண்ணணும்னு நினச்சேன். அப்போது நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களில் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து எல்லா கேட்டகரியிலையும் நம்மளுக்கு வந்து ஏழுமலை படத்தில் கூட அர்ஜுன் சார் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லா கேட்டகரிலையும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. சென்ட்ரி போலீஸ்லேருந்து ஹெட் கான்ஸ்டபிள்லேருந்து எஸ்ஐஆலேருந்து இன்ஸ்பெக்டர் எல்லாம் ஒரு 3 மாதம் டைம் தான். ஸோ அந்த கேரக்டர் நம்ம எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆக போகிறாரு, ஒரு எஸ்ஐ ட்ரைனி எஸ்ஐ இவரை ரெடி பண்ணலாம். அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக அண்ணனுக்கு என்ன பண்ணலாம். அதில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த எஸ்எஸ்ஐன்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. அதாவது ஐபிஎஸ் படிக்காமல் கான்ஸ்டபிளாக இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஆகி எஸ்ஐயாக வர்றதுக்கு அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்து நிறைய பேருக்கு அது கிடைக்கும், ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர். ஆனால் நிறைய பேருக்கு அது கிடைக்காம போகிறதுக்கு அவங்க ரொம்ப அதை ஃபீல் பண்ணுறாங்க, நிறைய ஹெட் கான்ஸ்டபிள்ஸ். இதை நான் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வாயில் கேட்டேன். அந்த கேரக்டர் அண்ணனுக்கு ஃபிக்ஸ் பண்ணேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, நான் இன்னும் எஸ்ஐ ஆகலை. ஸோ அந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இல்லை. ஸோ அவர் தான் தான் இன்ஸ்பெக்டர்னு அங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ஒரு கேரக்டர் ட்ரைனி எஸ்ஐன்னு ஒருத்தர் வந்துட்டார். ஸோ இவங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த டாம் அண்ட் ஜெர்ரி அதை வச்சு மூவ் பண்ணால் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சார் உங்ககிட்ட ஸோ நீங்கள் வந்துட்டிங்கன்னா இதை பற்றி ஏதோ ஒரு விஷயம் கேட்டுதான் சார். சார் அந்த கேம் வந்து இந்த ஹிடன் ரேங்கிங் பண்ணியிருப்பாங்க சார். அந்த சரி நம்ம வந்து இந்த படமா அந்த படமா விர்சஸ் மாதிரி போயிடலாம் சார். ஒரு சின்ன கேம் பண்ணுறேன் சார். சார் நான் பிளைண்ட் ரேங்கிங் ஆல்ரெடி விளாண்டாங்க. ஸோ நான் வந்து 2 படம் பேர் சொல்கிறேன் சார். இந்த படம் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை சொல்லலாம் சார். அப்படியே நம்ம வந்து ஒரு 9 ஃபிலிம்ஸ் மட்டும் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ஃபிலிம்ஸ். சார் மெர்க்குரியார், ஜெகமே தந்திரம். எனக்கு ஜெகமே தந்திரம். ஜெகமே தந்திரமார் ரெட்ரோ. ஜெகமே தந்திரம். ஜெகமே தந்திரமார் பேட்டை. பேட்டை. பேட்டை ஆர் ஜிகிர்தந்தா. பேட்டை. பேட்டை. பேட்டை ஆர் மகான். பேட்டை தான் சார். மகான் பற்றி பேசும்போது மகான் தேட்டரில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. மகானும் சரி ஜெகமே தந்திரமும் சரி, 2மே தியேட்டரில் ரிலீஸ் ஆகலைன்ற வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது. ஓகே. அது மகான் ரிலீஸ் ஆகலைன்றதை வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணாததை வந்து இவர் லலித் சாருக்கு வந்து
விஜய் சாரே சொல்லியிருக்கார், ஓகே நீங்கள் மகானை ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே சார். சார் பேட்டை ஆர் பீட்சா? பேட்டை பீஸானா பேட்டை தான். பேட்டை தான். பேட்டை தான். ஓகே. பேட்டை ஆர் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ்? அங்கே வரும் பொழுது ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். ஓகே சார். ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் ஆர் இறைவி? இறைவி. ஸோ ஃபைனலாக இறைவியில தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இறைவி எதனால சார் பிடிக்கும்? இறைவி வந்து உண்மையிலே மோஸ்ட் ஃபேவரட்டான ஃபிலிம்னா இறைவி தான் எல்லாருக்குமே. எல்லாருக்கும். அதாவது இறைவி படம் முடிச்சுட்டு வெளியே வர்றோம். எனக்கு மதுரையிலேருந்து ஃபோன். ஓகே. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசணுன்றாரு அப்படின்ட்டு ஃபோன் பண்ணால் அவர் லிட்ரலி அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசுகிறார். சார், நான் வந்து உங்கள் பையன் படத்தை பார்த்து இத்தனை நாள் நான் வீட்டில் வந்து எவ்வளோ தூரம் நான் இது பண்ணியிருக்கேன் என் ஒய்ஃப்கிட்ட அப்படின்றது வந்து எனக்கு இப்போ ரொம்ப ஃபீல் ஆகுது சார். நான் இன்னையிலேருந்து குடிக்கிற நிப்பாட்ட போகிறேன்னு சொன்னார். நான் ஃபோன் பண்ணி சொன்னார். ஹார்ட் டச் ஃபிலிம் அது வந்து உண்மையிலேயே எனக்கு அது ரொம்ப பையன்கிட்டே சொன்னேன், இது நீ இந்த வயசில் எடுக்கக்கூடிய படமே இல்லைடா அப்படின்னு. இது வந்து ஒரு பாலச்சந்தர் மாதிரி டைரக்டர் எடுக்க வேண்டிய படம் அது. அவ்வளவு டச்சிங்காக இருக்கும். ஒவ்வொரு சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பான். அதை பற்றி தீக்கதிரில் வந்து சீன் பை சீன் என்னென்ன குறியீடு காமிச்சான்னு முதற்கொண்டு எழுதியிருந்தேன். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. அந்த உண்மையில் அந்த சிலைகளில் வச்சுருந்ததை கூட அவங்க வந்து எழுதியிருந்தாங்க. ஒரு ரைட்டர் எழுதியிருந்தாங்க. கேட்கணும்னு நினச்சேன் சாருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து கொஞ்சம் ரெட்ரோ தீமில் வந்து அதுக்கப்புறம் இது ரொம்ப டீட்டெயில்டிங்காக படங்கள் இறைவிலாம் வந்து சொன்ன மாதிரி வந்து ரொம்ப நிறைய படங்கள் பண்ண டைரக்டர்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து உள்ள வச்சேன். எங்கேருந்து சார் அவருக்கு அந்த அனுபவம் கிடைச்சது? அது அவனுடைய இதுதான். அதாவது புக் படிப்பான் நிறையா. புக் படியாக பிகினிங்லேருந்து ரொம்ப திங்கிங் எப்பயுமே ஒரு மாதிரி இதாக தான் திங்க் பண்ணுவான். ஏன்னா படிக்கிற காலத்திலேயே பெஸ்ட் அவுட் கோயிங் கல்ச்சரல்ஸ்னு தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜில் அவார்டு வாங்கினாங்க. ஸோ அதனால் அவனுக்கு அப்போ ஆரம்பத்துலேருந்தே அதில் வந்து ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் அவனுக்கு பேசாம விட்டதுனால அதை அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டான். சார், பொதுவாக வந்து சின்ன பசங்களுக்குலாம் வந்து தான் அப்பா வந்து என்ன பொம்மை வாங்கிட்டு வருவார்னு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருப்பார். ஸோ உங்களுக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து இந்த படம் ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னும் போது ஒரு கிரேஸ்ஃபுல் இருக்கும்ல, எப்போ இந்த படம் ஆரம்பிக்க போகிறாரு, நான் அதில் நடிக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா எந்த படத்தை சார்? பேட்டை தான். எதனால சார் பேட்டை? எனக்கு ரஜினி இருக்காரு. இதெல்லாம் கேள்வி இல்லை. அவர் கூட நடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது 2 படம் நடிச்சிட்டேன். அதுக்கு வந்து ரஞ்சித் சாருக்கு தான் முதல் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா என் பையன் ஃபோனில் தான் சொன்னான், அப்பா வந்து அவருடைய ரசிகர், சின்ன கேரக்டர் கேட்குறாங்க, நல்ல கேரக்டரை கொடுத்தார் ரஞ்சித் சார். அதுக்கு அடுத்த பேட்டையெல்லாம் வேறு மாதிரி. அவர் என் பின்னாடி ஸ்கூட்டரில் உட்காந்து வந்தார். அது வந்து தோலை தொடும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வண்டியை ஒழுங்காக ஓட்டிகிட்டு போனான்னு தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சார், அதுக்கப்புறம் வந்து இந்த ரசிகர் சொன்னீங்க, நான் ரஜினி சாரோட ரசிகர். ஸோ அந்த ரஜினி சாரே வந்து உங்கள் பையன் உங்கள் சன் வந்து டைரக்ட் பண்ணும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஸோ அந்த மகிழ்ச்சி அது வந்து ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். அன்னைக்கு காலையில் தான் முதல் நாள் தான் கிளம்புறோம். அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. மறுநாள் மதுரைக்கு போயிட்டோம். உட்காந்துருக்கும் பொழுது திடீர்னு 3:30 மணிக்கு ஃபோன் பண்ணி சன் டிவி போடுங்க அப்படின்னா. என்னடான்னு நீங்கள் போட்டு பாருங்க அப்படின்னா. சன் டிவி போட்டால் அப்போ தான் வருது பார்த்துக்கங்க. எனக்கு ஒன்றும் ஓடலை, கண்டம் தன்னையிலாமல் தண்ணி விட்டுது. அப்புறமே நான் ஃபோன் அடித்து, என்னடா இதை நேற்று வரையும் ஒன்று கூட தானே இருந்தேன், சொல்லியிருக்கலாம்லடா, கரெக்டாக வரட்டுன்றனால எதுவுமே பேசலை அப்படின்னா. ஸோ அப்படி எங்களுக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டான மூவி அது. ஓகே சார். சார், இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். படம் மிகப்பெரிய வெற்றி அடைய பிரியோ டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்கிறோம் சார். கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து நான் முடிவு பண்ணி எடுத்த படம். அதாவது இது தியேட்ரிக்கலுக்கான படம் அப்படின்றதுல, ஏன்னா ஹாரர் த்ரில்லர்னால் உடனே எல்லாம் இது ஓடிடியில் பார்த்துக்கலாம் நினைப்பாங்க. அப்படி நினச்சாங்கன்னா மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் ரொம்ப பிளான் பண்ணி இது தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்கேன். அது உள்ளே போய் உட்காந்திங்கன்னா, அந்த டார்க் ரூமில் உட்காந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். மிஸ் பண்ணி வீட்டில் தோசை சாப்பிட்டுட்டு பொறுமையாக பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சமான டிவியில் நிச்சயமாக உங்களுக்கு படமாக இருக்காது. நீங்கள் ஹாரர் ஃபீல் பண்ணணும், த்ரில்லர் ஃபீல் பண்ணணும், நீங்கள் பயப்படணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னால் தியேட்டருக்கு போங்க. அது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ சார்.